கரூரில் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் தனது மகனை இழந்த தாய் ஒருவர் சம்பவ இடத்தில் நடந்தது குறித்து ஆதங்கம் தெரிவித்துள்ளார். கரூரில் நடந்த விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் எதிர்பாராத விதமாக தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் 7 வயது சிறுவன் பரிதாபகரமாக உயிரிழந்தார். சம்பவம் நடந்த இடத்துல அவரது தாயாரும் அங்கிருந்த காட்சிகளை பார்த்துருந்தோம். இந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் என்ன சொல்கிறாங்க கேள்வியில் முன்னிக்கலாம். சொல்லுங்கம்மா, அருகில் தனியார் மருத்துவமனை இருந்தது, ஆனால் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் தூரத்தில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்ட்ட நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தீங்க. என்ன நடந்ததுமா? ஆக்சுவலாக கூட்டத்துக்கு போயிருந்தோங்கண்ணா, சேஃப்டியாக தான் ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் போய் அங்கே கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 3-4 மணி நேரமாக நின்றுட்டு இருந்திருக்கோம். போலீஸ்காரங்க ஒருத்தவங்க கூட அங்கே இல்லைண்ணா. இப்போ ஒரு மாநாடு நடக்குதுன்னா கம்பல்சரி அங்கே போலீஸ் பாதுகாப்பு இருந்து தானே ஆகணும். ஒரு போலீஸ் கூட பார்க்கல. நாங்கள் போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, இவ்வளோ மாநாடு நடக்குது, இத்தனை மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சேஃப்டி அப்படிங்கிறது போலீஸ்னால தான் கொடுக்க முடியும் கம்பல்சரி. ஒரு போலீஸ் கூட நாங்கள் பார்க்கல. சரிங்களா? அப்போ கூட்டம் வருது, போலீஸ் நிக்கணும், அப்பதான் மக்கள் எல்லாம் சேஃப்டியா நிப்பாங்க, கரெக்டா நிப்பாங்க, எந்த பிரச்சனையும் நடக்காது, எந்த இடையூறும் இருக்காதுங்கிறது அந்த போலீஸ் கமிட்டிக்கு தெரிஞ்சிருக்கும்லண்ணா. ஆனா விஜய் அண்ணா பக்கத்துல வராருன்னு தெரிஞ்சதுக்கு கூட அவருக்கு முன்னாடி ஒரு 2 வண்டி வந்ததுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் வண்டி நாங்க நின்ன ரோக்கு ஆப்போசிட்லயே தான் வந்துச்சு. அங்க வந்த உடனே எங்க இருந்து தான் அந்த போலீஸ்காரங்களாம் வந்தாங்கன்னு தெரியாது. ஒரு போலீஸ்காரங்க கூட அங்க இல்ல. அவ்வளவு நேரம் நாங்களும் அங்கதானே நிக்கிறோம்னா, கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு அந்த டைமிங்ல வந்திருந்தோம் அப்படின்னா போலீஸ் நிக்கிறது எங்களுக்கு தெரியாம போயிருந்திருக்கும். போலீஸ்காரங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி இங்க வராதிங்கப்பா, இந்த மாதிரி வந்தா அவரு ஃப்ரீயா போக முடியாது, பேச முடியாதுன்னு ஒரு போலீஸா இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். முதல்ல வார்னிங் கொடுக்கணும். பின்னாடி நகர்ந்து போங்க, கரெக்டா நில்லுங்க, அப்பதான் எல்லாத்துக்குமே சேஃப்டி, அப்பதான் கரெக்டா பார்த்துட்டு நீங்களும் போக முடியும், அவங்களும் பெட்டரா போவாங்கன்னு சொல்லி ஒரு போலீஸ்காரங்க முதல்ல வார்னிங் கொடுக்கணும். வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தடியடியே வைக்கணும். அதுமே தடியடி எடுத்த உடனே எடுத்த உடனே தடியடி கொடுக்கறதுக்கு போலீஸ்க்கு அதிகாரம் இருக்குதா இல்லைன்னு சொல்ல. ஆனா அவங்க செஞ்சது தப்புண்ணா. போலீஸ்காரங்க செஞ்சது கம்பல்சரி தப்பு. அருகாமையில் ஒரு தனியார் மருத்துவமனை இருந்தது. தனியார் மருத்துவமனைக்கு உங்கள் குழந்தையை எடுத்து சென்ற காட்சியை நாங்களே நேரடியாக பார்த்துருந்தோம். ஆனால் தனியார் மருத்துவமனை கதவுகள் பாதுகாப்புக்காக பூட்டப்பட்டிருந்தது. உள்ளார எந்த நோயாளியும் உள்ளார அனுமதிக்கலை. அந்த தருணத்தில் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்க. அப்போ அந்த தனியார் மருத்துவமனை என்ன செஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா தனியார் மருத்துவமனையில உள்ள நோயாளிகளை உள்ள கொண்டுட்டு போக அலோவ் பண்ணலன்னா அது எதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு? அவங்க அலோவ் பண்ணல. லாக் பண்றதுக்கு என்ன அவசியம்? அப்படி லாக் பண்றாங்க அப்படின்னா அது எதுக்கு ஹாஸ்பிட்டல்னு இருக்கு? அரசு மருத்துவமனை மீதும் பல்வேறு குற்றச்சாட்டை தெரிவிச்சிருந்தீங்க. என்னம்மா நடந்த அரசு மருத்துவமனைக்கு நீங்க அழைத்து செல்லும்போது, குறிப்பா உங்க குழந்தையை அந்த கூட்ட நெரிசலில் சிக்கியிருந்தப்ப நீங்க எப்படி அதுலேருந்து மீண்டு அந்த மருத்துவமனை நோக்கி ஓடுனீங்க? ஆனா நான் தரையில படுத்திருந்தேன். எனக்கு மேல என் பையன் குப்புற அடிச்சு படுத்திருந்தான். அவனுக்கு மேல ஒரு பொன் குழந்தைன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு மேல ஒரு அம்மா நினைக்கிறேன், அவங்களுக்கு மேல சில பேர் விழுந்துட்டாங்க. பையனால மூச்சு அடைக்க முடியல. மொத்த வெயிட் என் மேல இறங்கிடுச்சு. சரிங்களா? அதனால என்னாலையும் முடியல. ரொம்ப நேரம் கழிச்சு எப்படியோ மேல இருந்தவங்க எல்லாம் தூக்கிட்டாங்க போல. ரொம்ப நேரம் கழிச்சு தூக்குனதுக்கு அப்புறம் ஒரு அண்ணா என்ன இழுத்தாரு. ஏன்னா எனக்கு மேல அவன் படுத்திருந்தது இருட்டுல. அவன் மெரூன் கலர் ஷர்ட் போட்டதுனால அந்த அண்ணனுக்கு தெரியல. நான் வயலட் கலர் ஷால் ஒயிட் கலர் போட்டிருந்தனால என்ன மட்டும் அந்த அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த இருட்டுலயும் என்ன தூக்குறாரு. அண்ணா எனக்கு மேல என் பையன் இருக்கானா, அவனை தூக்குங்கண்ணா, அவனை தூக்குங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் அவனை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குனாங்க. தூக்குனோட்டி அண்ணா எந்த ஆஸ்பத்திரிக்கு நான் தூக்கிட்டு போறீங்க? நான் படுத்துட்டே கேட்கறேன். அம்மா இங்கதான் பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரி இருக்குமா, தனியார் ஆஸ்பத்திரி தான் இருக்கு, கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனாங்க. இன்னொரு அண்ணன் அம்மா எந்திரிமான்னு சொன்னாரு. அண்ணா எனக்கு இதுக்கு மேல கால் வரல அண்ணான்னு சொல்ல தூக்கி கொண்டு போய் பக்கத்துலயே இருந்த ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. அங்க நிறைய பேரெல்லாம் அடிப்பட்டவங்க எல்லாம் இருந்தாங்க. அப்ப நான் அந்த அண்ணன் கேட்கிறேன், குழந்தைங்க எல்லாம் எங்கன்னா வச்சிருக்காங்க? இங்கம்மாப்பா எத்தனை ஆஸ்பத்திரிக்கு இங்க தனியார் பக்கத்துலயே எத்தனை ஆஸ்பத்திரிங்க இருக்கு பாப்பா, அங்கதான் சேர்த்திருக்காங்கன்னு சொல்லுவோம். சரி, பக்கத்துலயே நிறைய ஆஸ்பத்திரிக்குள்ள குழந்தைங்க எல்லாம் சேர்த்திருப்பாங்க, இந்நேரம் பிள்ளைங்க எல்லாம் பொழைச்சிருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். எல்லாம் கொடுக்கலாம். ஆனா நான் போனதுக்கு அப்புறம் தானே என் பிள்ளைய தூக்கியே அவங்க பார்த்தேன். என் பிள்ளை அப்படியே அனாதையா படுத்து கிடந்துச்சு. அந்த ஓரத்துல அப்படியே படுத்து கிடக்குறானா, அங்க யாருமே இல்ல. ஒரு வார்டு பாய் இல்ல, ஒரு நர்ஸ் இல்ல, ஒரு டாக்டர் இல்ல, ஒரு போலீஸ் கூட இல்ல அந்த இடத்துல. நான் இறங்க முடியாம நான் இறங்கி எனக்கு காலு ஸ்லிப் ஆகி அவனோட ஸ்ட்ரக்சரை பிடிச்சி நான் ஏறி என் பையனை தூக்கி வாயில மூச்சு வச்சு குடுக்கற கூட நாளி துடுப்பு என் பையனுக்கு அந்த இடத்துல இருந்துச்சு. நான் காப்பாத்தி இருக்கலாம்னா
தூக்கிட்டு அங்கிட்டு வரும் என்னென்னமோ இன்ஜெக்ஷன் தான் போறாங்க. நான் கேட்டா எங்களுக்கு தெரியும், நீ நவுந்து போ, அவனுக்கு மூச்சு வரணும், நவுந்து போன்றாங்க. அவனை சுத்தி 10 பேர் நிக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னே தெரியல, எட்டி பார்க்க கூட முடியலண்ணா. அப்படி ஊசி போட்டவங்க தானா நேரா மார்ச்சரி கொண்டு போயிட்டாங்க. பையனை பார்க்க கூட விடலாம்ண்ணா. ஒரு மிகவும் துயரமான செய்தி. ஆனால் மிகவும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தினசரி அன்றாடம் மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் தான் இவங்களுடைய வாழ்வாதாரம் என்பது இருந்து வருகிறது. அரசின் தரப்புலையும் தொடர்ந்து பல்வேறு கட்சியினரும் பல்வேறு நிவாரணங்கள் வழங்குவதாக தெரிவித்திருந்தாலும் கூட இந்த குழந்தையுடைய இழப்பு என்பது இந்த பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு வலியையும் வேதனையும் தான் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக உயிரிழந்த இந்த குழந்தை விஜய் எப்படியாவது பார்க்க வேண்டும், தயவு செய்து வாருங்கள், கூப்பிட்டு போங்கள் என்று கூறியதன் காரணமாகத்தான் இவங்களுடைய பெற்றோர்களும் விஜயை பார்ப்பதற்காக அழைத்து சென்றிருந்தார்கள். இவர்கள் கனவிலும் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் அது போன்ற ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கும், ஒரு உயிரிழப்பு நம்ம குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் என்றால் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் நிகழ்ந்து விட்டது. ஒரு துயரமான செய்திக்கு மத்தியில் தான் தற்போது இவர்களுடைய வாழ்நிலை என்பது இருந்து வருகிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குகனுடன் செய்தியாளர் தாயுமானவன். அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்களில் பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.